என் பேர் ஸ்ரீ புனித தாமஸ் தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கற்றோர் நிரம்பிய இந்த அவையில் வீற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் உலகை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் உங்கள் முன் என் உரையை தொடங்குகின்றேன். இன்றைய உலகில் நமக்கெல்லாம் மிக பெரிய சவாலாக அமைந்துள்ள பிரச்சனை பிளாஸ்டிக் கழிவுகள். நமக்கெல்லாம் சாபமாக அமைந்துள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண நம்ம அரசு திக்கி திண்டாடி கொண்டிருக்கிறது. 1933 ஃபாக்ஸ் மற்றும் ஹிப்ரான் உருவாக்கிய பாலித்தீன் 2ஆம் உலகப் போரின் போது வரமாக உள்நுழைந்த பிளாஸ்டிக் நாளாக தனது மறுமுகமான அரக்க முகத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டது. காலை எழுந்ததும் பிளாஸ்டிக் பிரஷில் பல் துளக்கி, பிளாஸ்டிக் கப்பில் டீ குடித்து, பிளாஸ்டிக் வாளியில் நீர் நிரப்பி, பிளாஸ்டிக் மக்கொண்டு குளித்து, பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்டு, பிளாஸ்டிக் டப்பால் மதிய உணவு எடுத்துக்கொண்டு, பிளாஸ்டிக் பாகம் உள்ள பைக்கில் அலுவலகம் சென்று, பிளாஸ்டிக் சேரில் அமர்ந்து, பிளாஸ்டிக் டேபிளில் உள்ள ஃபைல்களை சரிபார்த்து, மாலை பணி முடிந்து வீடு திரும்பும் போது பிளாஸ்டிக் கேரிப்பையில் ஸ்நாக்ஸ் வாங்கி, பிளாஸ்டிக் கூடையில் காய்கறி நிரப்பி, வீடு திரும்பியதும் மீண்டும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக், கடைசியில் பிளாஸ்டிக் பாயில் தூக்கம். இப்படி நாமும் பிளாஸ்டிக்கும் வைத்துள்ள உறவு நகமும் சதையுமாக இருந்தாலும் அதனிடம் வைத்துள்ள உறவு தம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் கொடிய அரக்கனிடம் என்பதை மறந்துவிட்டோம். இயற்கையிலோடு யாதுமாய் நின்று அழகொழிப்பவள் நமது மூத்த நமது ஜனனத்தின் போது படுத்திருக்கும் தொட்டில் முதல் நமது மரணத்தின் போது படுத்திருக்கும் கட்டில் வரை அனைத்தும் இயற்கை என்ற நிலை மாறி எங்கும் பிளாஸ்டிக், எதிலும் பிளாஸ்டிக் என்ற நிலை வந்து விட்டது. பிளாஸ்டிக் நச்சு அணுகுண்டை விட மிக மோசமானது என நமது உச்ச நீதிமன்றம் கருத்து கூறியதை நாம் நினைவு கூற வேண்டும். பிளாஸ்டிக்கே நீ வேதினின் வழி வந்தவனே, வேதனைகளை தந்தவனே, விடைபெறுகிறது உன் பெருக்கம், பூமி அடைகிறது நாள் சொர்க்கம். நீ வாழ வழி செய்தோம், நீயோ உன் வாயின் வழி எங்கள் சாவின் விதி செய்த. இனி உன்னை தடை செய்வோம், நலிவுக்கு விடை சொல்வோம். அப்போது என் பூமியின் மரம் ரத்தாகும், அது மீண்டும் எங்கள் சொத்தாகும். 20 நிமிடங்கள் மட்டுமே எங்களுக்கு பயன்படும் பிளாஸ்டிக் பையை நீ மக்குவதற்கு மட்டுமே பல 100 ஆண்டுகள். பூமி தாயின் தலையில் நரைத்த முடிகளாய் நாடெங்கும் பரவி கிடக்கும் பாலித்தீன் பைகள் நமது சுற்றுச்சூழலில் கிடக்கும் சாபை கேடுகள். பிளாஸ்டிக்கை எரிக்கும் போது வெளிவரும் பிரயாசின் என்ற நச்சு நமக்கு புற்றுநோய், மூச்சுக்குழல் பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு, கேன்சர், நரம்பு தளர்ச்சி போன்றவற்றை பரிசாக தருகிறது. இன்று விழாக்களில் வாழை இலைக்கு பதிலாக பிளாஸ்டிக் இலைகளை பயன்படுத்துகிறார்கள். சூடான உணவினை பரிமாறும் போது வேதிவினையினர் உணவு நன்றாக மாறி தம்மை மெல்ல மெல்ல கொள்ளும் என்பது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? மீந்து போன உணவோடு தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக்கை உண்ணும் விலங்குகள் உணவு பாதையில் அடைப்பு ஏற்பட்டு நாய்கள், மாடுகள், பன்றிகள் போன்ற விலங்குகள் இறந்து விடுகின்றன என்ற செய்தி நம் நெஞ்சை பதற வைக்கிறது. கடலில் எறியப்படும் விஷத்துண்டுகள் மீன்முட்டை போலவும், பாலித்தீன் பைகள் ஜெல்லிமீன் போல காணப்படுவதால் கடலில் வாழும் உயிரினங்கள் அதனை உணவென நினைத்து உண்டு இறந்து விடுகின்றன. சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டில் கடற்கரையில் இறந்த திமிங்கலத்தை ஆய்வு செய்த போது அதன் உடலில் 50 கிலோ பாலித்தீன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பிளாஸ்டிக் குடும்பத்தில் இருக்கும் பிளாஸ்டிக்கான அண்ணனும் இலகும் பிளாஸ்டிக்கான தம்பியும் போட்டி போட்டு மண் வளர்த்து கெடுத்து விடுகிறார்கள். மழை நீர் பூமிக்குள் செல்ல தடையாக இருக்கிறார்கள். மனிதா, நீ தூக்கி வீசும் பாலித்தீன் பை இந்த தேசத்திற்கு நீ மாட்டும் தூக்குப்பையே என்பதை மறந்து விடாது. அது மட்டுமா, பூக்கள் முதல் ஈக்கள் வரை அனைத்தும் நாடாகும் அபாயம் உள்ளது. சுகாதார கேட்டிற்கு பிளாஸ்டிக் பை தான் சகுனி என்பதை நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நெகிழி கரக்கனின் கோரப்பீடிலிருந்து விடுபடுவது எப்படி? கடைக்கு செல்லும் போது துணிப்பை, காகித பையை வெட்கப்படாமல் எடுத்து செல்லுங்கள். பிளாஸ்டிக் குடத்திற்கு பதிலாக மண்பானையை பயன்படுத்துங்கள். எனது அருமை நண்பர்களே, நாளை நம் குழந்தைகள் உலகம் வேண்டாமா? எனவே பூமியை நெகிழியால் நிரப்பி சீரழித்து விடாதீர்கள். யமன்களின் பாலித்தீன் என்ற பசக்கையை கொடுத்து எதிர்கால தலைமுறையின் வாழ்விற்கு உலை வைத்து விடாதீர்கள். நெகிழிக்கு மாற்று கண்டுபிடிக்கும் பயணங்கள் பிளாஸ்டிக் டப்பால் உள்ள உணவை தவிருங்கள். பிளாஸ்டிக்கை எரிக்காதீர்கள். பிளாஸ்டிக்கில் புழு உருவாக்கும் என உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். பிளாஸ்டிக் தீயது என்றும் தெரிந்தும் அதன் மூலையிலேயே கிள்ளி எறியாமல் செடியாக மரமாக விட்டுவிட்டதை வெட்டினால் தான் நல்லது. நீரை விழுங்கினாய், நிலத்தை விழுங்கினாய், உயிரினங்களை விழுங்கும் உனக்கு விடை கொடுக்கிறோம். பிளாஸ்டிக்கே நீ எங்களை விழுங்கி விடாது, விலகிச் செல்ல கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.